என்னம்மா உங்க அக்கா திடீர்னு இன்னைக்கு வந்திருக்காங்க, என்ன விசேஷம்? நாரதம் நீ வந்தாலே ஏதாவது வேலையை எடுத்து விட்டுருவா. இதுல வேற இன்னைக்கு வந்திருக்காளா, கோழி எடு, மட்டன் எடு, நண்டடி, இறால் எடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இது வேற எரிச்சு அவளுக்கு யாரும் சமைச்சு கொடுக்குறது? நைட்டுக்கு வர்றாள், தோசை மாவு இருக்கு, தயவு செஞ்சு சொல்றேன் தோசை எடுத்து தரேன், சாப்பிட சொல்லுங்க. வந்துட்டு இல்லை எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும், புரோட்டா தான் வேணும், சப்பாத்தா வேணும்னா நீங்க போய் எடுத்துக்கணும். அம்மா சொன்னாக்க நான் சாப்பிடல மட்டும் சொல்றாங்களே, நீங்களும் அம்மாவும் சேர்ந்து சொல்லுவீங்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வீங்கல்ல, அதே மாதிரி இப்போ அக்கா வந்தாலும் அதே பதில் என்னிடம் இருந்து வரும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீ எங்க வீட்டுல யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நீங்க சரின்னு கேட்கணும். கணவனே கண்கண்ட தெய்வம் பாலிசியில வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு, தயவு செஞ்சு இதுல நீங்க வந்து சிக்கிக்கிறாங்க. இல்ல எங்க அக்காவுக்கு நான் போய் கண்டிப்பா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. வர்றது சரிதான், நாரதமணி வந்தமா வந்த வேலையை பார்த்தோமான்னு போனோமான்னு இருக்கணும். ஏதாவது குடும்பத்துக்குள்ள குட்டையை கலட்டா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எதுக்கு அவங்களுக்கு காத்துக்கோங்க.